ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இடம் காலியானதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்குவதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 21ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற 25ஆம் தேதி கடைசி நாள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டு பணிப்பெண் உட்பட 4 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்திய வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதையடுத்து ஜெர்மனிக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா நாடு திரும்பியதை அடுத்து கடந்த ஆண்டு மே 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்ற அறையில் பிரஜ்வல் ரேவண்ணா கதறி எழுதார். இதையடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தற்பொழுது தாங்கள் கூட்டணி வைப்பதை மட்டும் விமர்சிப்பது சந்தர்ப்பவாதம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்று ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. அதிமுகவும் பாஜக கூட்டணியும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் EPS அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி தனது வழக்கமான பணிகளை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராமதாஸ் நலம் விசாரித்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் உடல் நலம் குறித்து விசாரிப்பது வழக்கமான நடைமுறை என்றும் அதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என்றும் கூறினார். அது விரைவில் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ராமர் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி போன்று ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தெரிவித்தார். ராமன் இருக்குமிடம் என்ன சொல்லுவாங்க? அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் பங்கேற்க உரியவர்களுக்கு மட்டும் அழைப்பு போகும் என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரும்பினால் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக OPS அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் கூட்டணியில் இருந்து OPS விலகியதற்கான காரணம் தனக்கு தெரியாது என்றார். சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லேயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, தொடர்ந்து மோடி அவர்கள் 2 முறை சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் OPS அனுப்பினாங்க. இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். EPSோட அழுத்தத்தினால தான் OPS புறக்கணிக்கப்படாது அப்படின்னு. இல்லை, அப்படி ஒன்றும் கருத்து. சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப OPS சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க. OPS தரப்புல இருந்து கேட்டால் நீங்கள் சந்திப்பீங்க? கண்டிப்பாக சந்திப்பாங்க. தேர்தல் நெருங்கும் சூழலில் OPS அணியின் அடுத்த கட்ட நகர்வு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
பாஜக மற்றும் அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுவது அபாண்டம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என உறுதிபட தெரிவித்தார். ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவ சக்திகளோடோ RSS பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மி அளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வேறு வழியில்லாமல் பன்னீர்செல்வம் வெளியேறியதாகவும் வைகோ கூறினார். இந்நிலையில் நலன் விசாரித்து அன்பு கொண்டு பேசிய அண்ணன் வைகோவிற்கு நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆணவ கொலைகள் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நடைபெற்று வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிறகு அவர் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆணவ கொலைகளுக்கு காரணம் கட்சிகள் அல்ல, சமுதாய அமைப்பு என்று சாடினார். ஆணவ கொலைகள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்ல, நம்மளுடைய சமுதாய அமைப்பு. அதை மாத்திரம் கட்சிகள் வரும் போகும், நாடு நடந்துகிட்டே இருக்கும். நாடாளுமன்றத்தில் தான் பேச ஆரம்பித்த பிறகு நிறைய கேள்விகள் எழும் என்றும் கூறினார். அங்க என்ன பேச போறேன், என்ன பேசுறேங்கிறத இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமையும் இல்லை ஒண்ணு. அதனால ஜாஸ்தி அதை பத்தி இங்க பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சதும் அதை பத்தின கேள்விகள் நிறைய வரும். அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாஷிக்கலாம். முதலில் நாடு, அடுத்தது தமிழ்நாடு, இதுவே நாடாளுமன்றத்தில் தன்னுடைய போக்கஸ் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி தரப்பில் போட்டி பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை மகன் இடையிலான பிரச்சனையினால் அக்கட்சியினர் இருவேறு அணிகளாக பிரிந்து செயலாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள பட்டானூரில் வருகின்ற 17ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார். ராமன் இருக்கும் இடம் என்ன சொல்லுவாங்க, அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தயலாபுரம் தோட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. புரிஞ்சுனீங்களா? நல்லா சொல்லுங்க. பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்குது. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா? அன்புமணி உள்ளிட்ட அவங்க செயல் தலைவருக்கு அழைப்பு இருக்கா? உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, வடிவேல் ராவணன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமதாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏதோ ஒரு கார்ப்பரேட் அமைப்பால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழுவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது என்றும் சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் நிலங்களை உழுது விதைக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. செந்துறை பகுதியில் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூரில் காற்று, இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருப்பாத்திரை, புலியூர், ஆலப்பாக்கம், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மத போதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 54 வயதான விக்டர் என்கிற காமராஜ் என்னும் நபர் தன்னுடைய வீட்டில் கிறிஸ்தவ சபை நடத்தி வந்துள்ளார். அங்கன்வாடி மைய ஊழியராக உள்ள இவருடைய மனைவி திருச்சபையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலையில் டியூஷன் நடத்தி வந்தார். இந்நிலையில் இங்கு படித்து வந்த மாணவிகளுக்கு காமராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
காமராஜின் செல்போனை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.